ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வச்சு நீங்கள் பேக்கிங்கே வீட்டிலேருந்து பண்ணலாங்க. இது பிகினர்ஸ்க்காக தான் அதை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரிப்பு வச்சுருக்கேன். இந்த அரிப்பில் வந்து நம்ம 250 மில்லி கப் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 கப் ஃபுல்லாகவே வந்துடும். இதை நம்ம அது அரிப்பில் தட்டிக்கிடலாம். இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த பவுலில். இதை இப்போ ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக் பீட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னொரு பவுல், க்ளீனான ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. 1 கிலோ ஸ்பாஞ்சினால் இது வந்து 4 முட்டை தேவைப்படும். 1 கிலோ ஸ்பாஞ்சுக்கான மெஷர்மெண்ட் தான் இது. இது வந்து ஸ்பாஞ்சு 1 கிலோ வராது. நம்ம க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 1 கிலோ வெயிட் வந்துடும். இந்த 4 முட்டையும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்காதீங்க. இப்போ 4 முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா இது கூட 3/4 கப்பு சுகர், இது பவுடர் பண்ணால் 1 கப் வந்துடும். 1 கப் சுகர், பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் வந்து ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொங்கி மேலே வரைக்கும் வந்துடும். இதுக்கு கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிற மைதா, இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் வச்சுருக்கோம்ல, மைதா, அப்புறமேட்டு பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், இது எல்லாமே வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் அந்த எக்கு வந்து ஃப்ளஃபியாக இருக்கிறது அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். அப்போ கேக்கு ஸ்பாஞ்சியாக வராது. இதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க், காய்ச்சி ஆற வச்ச மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில், கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா அடியிலேருந்து கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் ஸ்பேட்ஸில் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 7 இன்ச் டின்னு, ஸ்கொயர் டின்னு இல்லைன்னா சர்க்கிள் டின்னு, எந்த டின்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஏர் பபிள்ஸாக ரிலீவ் பண்ணிக்கோ, குச்சி வச்சு இப்படி பண்ணிக்கிறேன். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. 170 டிகிரி செல்சியஸில் ஓடிஜியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் போட்டதுக்கப்புறம் வைங்க. ஒரு 35 to 40 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்தால் சூப்பரான ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடும். டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள், அதில் ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக வந்துச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணணும். நான் சூடாக இருக்கும்போதே பண்ணிடுறேன். அதனால் லைட்டாக பிஞ்சு வந்திருக்கும். பார்த்தீங்களா, ஆவி பறக்குது. நல்லா ஆறுன பிறகு தான் பட்டர் பேப்பரையும் எடுக்கணும். இப்போ பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது. மேலே உள்ளதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம 3 லேயராக அப்படி கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுன பிறகு தான் கேக்கை கட் பண்ணணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சூப்பரான ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே வீட்டிலேருந்து இந்த மாதிரி கேக்லாம் ரெடி பண்ணலாம். பிளாக் ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி டார்க் சாக்லேட், இந்த மாதிரி எல்லா கேக்குமே இந்த ஸ்பாஞ்சு தான் தேவைப்படும். உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணிடுங்க.